وحبيبنا محمد مصطفى رسول صلى الله عليه وسلم وعلى آله وصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في شأن حبيبه مخبرا وعاملا: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. وقال الله تعالى في آية أخرى: في أنفسكم أفلا تبصرون. صدق الله العليم. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்வோமாக. அகிலத்துக்கோர் அருள் விளக்காய், அனைத்து துறையிலும் ஒளி விளக்காய், குறிப்பாக மனிதனுடைய உள்ளத்திலே மூட கொள்கைகளை அறுத்து தூக்கி எறிந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு தீர்க்கதரிசியாக வந்த கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய நல்லடியார்கள், சத்திய சீலர்கள், நல்லவர்கள், நாதாக்கள், வலிமார்கள், பெரியோர்கள் அவர்கள் மீதும், குறிப்பாக என் மேலும் உயர்வான பல வெற்றிகளை தந்த இந்த சஃபர் மாதத்தில் சிறப்பான ஒரு மஸ்ஜிதை அமர வைத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹுக்கு உரித்தாகட்டும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானும் மூட நம்பிக்கையும் அந்த தலைப்பிலே சில செய்திகளை நாம் பகிர்ந்து கொள்வோம். ஏனென்றால் ஈமானையே அழிக்கக்கூடிய ஒன்று மூட நம்பிக்கை. ஈமானை உறுதிப்படுத்தக்கூடிய ஒன்று மூட நம்பிக்கையை விடுவது. இரண்டுக்கும் முடிச்சிருக்கு. நாம் உயர்ந்த ஒரு ஈமானோடு வாழ வேண்டுமென்றால் நம்முடைய வாழ்வில் பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, சொல் வணக்கங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, செயல் வணக்கங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதில் நாம் மூட நம்பிக்கையை கலந்து விடாமல் பாதுகாப்பது நம் மீது கடமை. நம்முடைய ஈமான் பலகீனமாக இருக்கக்கூடிய நிலையில் மூட நம்பிக்கை அந்த உள்ளத்திலே புகுற வைத்து விட்டால் ஈமானையே அழித்துவிடும். அந்த அடிப்படையில் சில செய்திகள் உலமாக்கள் சொல்லியிருப்பார்கள். மேலும் மேலும் சொல்வது எங்கள் மீது கடமை என்ற அடிப்படையில் நாம் பேசுகின்றோம். மூட நம்பிக்கை ஏற்படக்கூடிய இடம் எது? அது சொல்லால் அது மூட நம்பிக்கை இருந்தாலும் சரி, செயலால் மூட நம்பிக்கை இருந்தாலும் சரி, பொருளால் மூட நம்பிக்கை இருந்தாலும் சரி, அத்தனையும் ஏற்படக்கூடிய ஒரு இடம் கல்புன்னு சொல்லுவாங்க அரபியில். கல்பு தமிழிலே பாஷைகளே அதற்கு மொழிபெயர்ப்பு உள்ளம் என்று சொல்லுவார்கள். நமக்கு அல்லாஹ் சொன்ன ஆயத்தின் அடிப்படையிலே நம்ம யாரும் சிந்திக்கிறது இல்லை. உலக ரீதியிலே ஒன்றுக்கு நாம் சிந்திக்கணுமா, பல வகையில் சிந்திக்கிறோம். ஆனால் நமக்கு மிக மிக தேவையான மறு உலகத்தை பற்றி உள்ள சிந்தனை நமக்கு அதிக பேர் இடத்துல நமக்கு அது ரொம்ப குறைவாக இருக்குகின்றது. உள்ளம் என்றால் என்ன?
நஃப்ஸு என்றால் என்ன, கல்பு என்றால் என்ன, ரூஹு என்றால் என்ன, இதெல்லாம் குர்ஆனில் அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான். தெளிவாக இருக்கு. நம்ம குர்ஆனை யாரும் பார்ப்பதில்லை, சிந்திப்பதில்லை. நாம் குர்ஆனை எப்பவும் நாம் சிந்திக்கிறது இல்லை. ஒரு சடங்குக்காக, ஒரு ஏதோ ஒரு விஷயத்துக்காக என்று ஒரு இதையும் கூட ஒரு மூட நம்பிக்கையாகத்தான் நம்பியிருக்கோம். நம்மளை திருத்துவதற்காக நபிகளின் மூலமாக நமக்கு தெளிவாக இறக்கி வைக்கப்பட்ட ஒரு வேதம் என்ற ஒரு நம்பிக்கை நம்ம இடத்தில் வரமாட்டோம். அப்படி வந்தால் நாம் எது பேசினாலும் சரி அந்த உள்ளத்தில் என்ன வருதுன்னு பார்க்கணும். என்ன சம்பாதிச்சாலும் சரி இந்த பொருள் ஹலாலா ஹராமா பார்க்கணும். எது செய்தாலும் சரி இதை மூட நம்பிக்கையா இல்லை சரியானதா பார்க்கணும். இன்றைக்கி எல்லாம் போச்சு. 4 பேர் செய்கிறாங்களா, நம்ம செய்வோம். வருஷம் முழுவதும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எங்கள் பாட்டி, நம்மளும் விட்டால் போச்சு, செஞ்சிடறோம். இதே போன்று தான் அதிகமாக நம்முடைய வாழ்நாள் போகின்றது. ஆனால் அல்லாஹ் குர்ஆனிலே கொஞ்சம் வேகமாக பேசுகின்றான். என்னப்பா அது, வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன், நீ ஒன்றிலே என்னை பற்றி சிந்திக்க வேண்டாமா? இதுதான். அது இல்லாதனால்தான் மூட நம்பிக்கை தலை தூக்கி ஆடுகிறது. சிந்தனை இல்லை. நீ சிந்திச்சு பாரு, குர்ஆனை சிந்திச்சு பாரு. குர்ஆன் ஆயத்து என்ன சொல்லுகின்றது? நமக்கு தந்த குர்ஆன் ஆயத்தே சிந்திக்கிற பழக்கம் இல்லாமல் போச்சே. எத்தனை வீடுகளில் அந்த தஃப்சீர் எடுத்து காலைல ஒரு 1/4 மணி நேரம் படிப்போம், மகரிப் நேரம் ஒரு 4 மணி நேரம், 2 மணி நேரத்தில் நம்ம ஏதாச்சும் ஒரு செய்தியை படிப்போம். ரொம்ப ரொம்ப கம்மி. குர்ஆனுக்கும் தொடர்பு இதெல்லாம் ஆலிம்களுடைய வேலை. குர்ஆனுக்கு ஏதோ சில கொள்கைக்காரர்களுக்கு வேலை. அந்த மாதிரி நம்ம நினச்சி குர்ஆனை அலட்சியப்படுத்தியதின் காரணமாக இன்று மூட நம்பிக்கை தலை தூக்கி ஆடிக்கொண்டிருக்கின்றது. இது சாதாரண ஒன்றல்ல, உங்கள் ஈமானை பாழாக்கிவிடும். ஈமானையே பாழாக்கக்கூடிய ஒன்று மூட நம்பிக்கை. அப்படின்னா என்ன? எப்படி ஈமானா பார்த்தா, ஈமானு உங்களுக்கு நம்மகிட்ட உறுதிப்பட இல்லை இருந்தால் மூட நம்பிக்கை தூர போயிடும். ஈமான் உறுதியான ஈமான் நம்ம இடத்துல இருந்தால் நிச்சயமாக மூட நம்பிக்கை தூக்கிடும். அதை நம்ம யாரும் சிந்திக்கிறது இல்லைங்க. அப்படியே அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன், நீங்கள் என்னை பற்றி சிந்திக்க வேண்டாமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபஆலுன் லிமா யுரீது. இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ்க்கு விளக்கம் சொல்லிட்டான். உன்னை ஈங்க வைக்கிறது அத்தனையும் நான் என்னுடைய வேலைன்ட்டான். அல்லாஹ் அக்பர். உன்னை கையை அசைக்க வைப்பவன் நான், பேச வைப்பவன் நான், பார்க்க வைப்பவன் நான், உணர வைப்பவன் நான் அப்படிங்கிறான். அப்போ இந்த மனசுக்கு கல்புக்கு என்ன வேலை? அது ஒரு சதக்கட்டி. கல்புங்கிறது ஒரு சதக்கட்டி, அவ்வளோதான். அதுக்கு சுயமாக சிந்திக்கும் ஆற்றல் கிடையாது. இப்போ அதை மட்டும் பேசுவோம். கல்பு, அந்த கல்விலே உணர்வை உண்டாக்கக்கூடியவன் ரப்புல் ஆலமீன். யாரால முடியாது. நல்லதை உண்டாக்குவான், நல்லது செய்யும். கெட்டதை உண்டாக்குவான், கெட்டது செய்யும். இந்த கல்வை நீங்கள் பார்ப்பது, அதுக்காக பக்கத்தில் அறிவை கொடுத்துருக்கான், அறிவை தந்திருக்கான். அறிவு பார்க்கணும். கல்வியில் உதிக்கிறத பூரா செஞ்சிடலாமா? உதிக்கிறத பூரா நம்ம பின்பற்றிடலாமா? அதையும் அல்லாஹ் திருமலை சொல்லுகின்றான். நீ பின்பற்றக்கூடிய ஒன்றே ஒன்று அல்லாஹ் ரசூலை பற்றி தான், அவ்வளவுதான். அல்லாஹ் என்ன சொன்னாங்க, ரசூல் என்ன சொன்னாங்க, அதை பற்றி பார். அது அறிவுக்கு போடுது, அது அறிவுக்கு போடும். அந்த அறிவு உடனே என்ன செய்யணும், பார்க்கணும். ஓ, இது அல்லாஹ்வுடைய வேதத்தில் இது இருக்கா,
இது செய்யலாமா என்ற அமைப்பில் உடனே அது அறிவு வேலை செய்யும். நமக்கு அதை பற்றியும் தெரியல, அறிவை பற்றியும் தெரியல. அதனால் என்ன சொன்னாலும் சரி, அந்த மனசு என்ன சொன்னாலும் அந்த அறிவு சரி நம்ம செய்வோன்ட்டு வரும். ஏன் நம்ம கல்பு தான் போட்டுக்கிட்டே இருக்குமே, செய்தி போட்டுக்கிட்டே இருக்கு. இப்போதே கல்பு அதுக்கு இன்னமா சும்மியத்து கல்புல் எத்த கல்லபுன்னு சொல்லி அரபியில் வியாக்கியானம் சொல்லுவாங்க. கல்பு என்பது ஏன் அல்லாஹ் கல்புன்னு வச்சான்னா அது பிறண்டுக்கிட்டே இருக்கும், கல்பு பிறண்டுக்கிட்டே இருக்கும். ஆக கல்பு என்பது அந்த சதக்கட்டிக்கு மட்டும் சொல்லக்கூடிய ஒன்று அல்ல. அதனுடைய வேலைகளை என்ன அல்லாஹ் சொல்ல வச்சு இயங்குறானோ அதுதான் கல்பு. நம்ம இந்த சதக்கட்டியோடு நினச்சிக்கிட்டு இருக்கோம். நல்லா யோசிக்கணும், அந்த கல்பு என்ன போடுது அல்லாஹ், இந்த அழிவு என்ன போடுது, நஃப்ஸு என்ன போடுது, ஷைத்தான் என்ன போடுது, எல்லாம் இந்த கல்புல தான். அதனால தான் அந்த கல்பை பற்றி மன உளைச்சல்னு பேர், மன அழுத்தம்னு வேறு பேசுகிறோம்ல, பூரா அந்த கல்புலேருந்து வர்றதுதான். அப்போ இத்தனை வகையான கல்பை நம்ம சரிப்படுத்தணும். சரிப்படுத்துறதுக்கு ஒன்றே ஒன்று அல்லாஹ் ரசூல். அல்லாஹ் சொன்னானா செய்கிறேன், அல்லாஹ் தவிர்க்க சொன்னானா தவிர்க்கிறேன். ரசூல் செய்ய சொன்னாங்களா செஞ்சு. அறிவு அந்த இடத்துல வந்து பேசும். டேய் இதெல்லாம் பார்த்தா நீ சம்பாதிக்க முடியுமா? பார்த்தீங்களா, இது அறிவு வேலை. அவனை பாரு, இவனை பாரு, அவன் பங்களா கட்டிட்டான், நீங்கள் தான் பொழுதும் போகிற. அந்த அரபிகிட்ட கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு ஏமாற்றி ஒன்றை தூக்கிட்டு வர தெரியல. அல்லாஹ் அக்பர். அறிவு சொல்லும். இவர் ஆமாம் இப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்தால் நம்ம என்னன்னு இருக்கிறது. உடனே மோசம் பண்ணுறோம். அப்போ இந்த கல்புல வர்றதில் நாம் பார்க்கணும், குர்ஆன் ஆயத்து தான் என்ன சொல்லுது. அறிவு சொன்னால் நீ உனக்கெல்லாம் வேலை, அறிவை நீங்கள் மட்டப்படுத்தணும். அதற்காக தப்பாக வழங்கிறாதீங்க. அறிவு உயர்ந்த அறிவு, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எப்போ அல்லாஹ் ரசூலை பற்றி சிந்திச்சான், அல்லாஹ் ரசூலை பற்றி சொன்னான். இந்த வியாதி பெரிய வியாதி. உடம்பிலே ஒரு அழுக்கு இருக்குது, அந்த அழுக்கையெல்லாம் நம்ம சுத்தப்படுத்திடலாம். உடையிலே அழுக்கு இருக்குது, அதையும் சுத்தப்படுத்திடலாம். ஆனால் யாருமே உள்ளத்தில் ஒரு அழுக்கு இருக்குன்னு பார்க்கறதே இல்லை. அது என்ன உள்ளத்தில் அழுக்கு? நிறையா இருக்குது. 18 வகையான அழுக்கை அல்லாஹ் குர்ஆனில் அடுக்கி சொல்லுகிறான். பொறாமை உள்ளத்தினுடைய அழுக்கு, பேராசை உள்ளத்தினுடைய அழுக்கு, கோபம் உள்ளத்தினுடைய அழுக்கு, வஞ்சகம் அடுத்தவனை கெடுப்பது, மோசடி செய்வது எல்லாம் கல்புடைய வியாதி. இது யாரை பார்க்குறோமா? ஆனால் இந்த இது கல்புல வருதே பெரிய வியாதி. இது எப்படி சுத்தம் பண்ணுறது? எப்படி சுத்தம் பண்ணுறது? எங்கே போனாலும் சுத்தம் பண்ண முடியாது. உடைகளை சுத்தமாக எனத்தையாவது நம்ம வாங்கி போட்டு சோப்பத்தில் போட்டு துவைச்சிடலாம். உடம்புல சுத்தம் இல்லையா, நல்ல ஹமாம் சோப்பை ஏதோ ஒரு சோப்பை போட்டு செஞ்சிடலாம். நீங்கள் உள்ளத்தை எப்படி சுத்தம் பண்ணுவீங்க? குர்ஆனை தவிர உள்ளத்தை சுத்தப்படுத்தக்கூடிய மருந்து, அருள் மருந்து எதுவும் இல்லை. உடனே குர்ஆனை பாருங்க. ஆஹா, இந்த கோபம் வருது, அல்லாஹ் என்ன சொல்லலாம் கோபத்தை பற்றி, ரசூல் என்ன சொன்னாங்க? என்னைக்காவது பார்த்தோமா? கோபம் வந்ததுமே சத்தம் போட ஆரம்பிச்சிடறோம். கோபம் வந்ததுமே எதையாவது ஒன்று பேசி மேலும் 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 பாவத்தில் கொண்டு போய் தள்ளுது. அந்த கோபம் வந்தால் என்ன செய்து? அல்லாஹ் என்ன சொன்னான், ரசூல் என்ன சொன்னாங்க, சஹாபாக்கள் கோபம் வந்தால் என்ன செஞ்சாங்க, அதை பற்றியே நமக்கு சிந்தனை, யோசனை, படிப்பு இல்லை. நம்முடைய சிந்தனை பூரா இதை படித்தா என்ன செய்யலாம், இதை படித்தா
எவ்வளோ சம்பாதிக்கலாம், இதை படித்தா ஃபாரினில் போனால் மதிப்பு இருக்கா இல்லையா, இதே சிந்தனை. கல்வியில் உள்ள வியாதி யாரும் சிந்திக்காதினால் உங்களை அப்படியே அல்லாஹ் விட்டு வச்சு இந்த உலகத்தில் மட்டும் சிலதை கொடுத்து விட்டு நம்முடைய நிரந்தரமாக இருக்கக்கூடிய மறு உலகத்தில் பெரும் தண்டனைக்குள்ள ஒரு சூழ்நிலை ஆகிடும். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு வியாதி மூட நம்பிக்கை. எல்லாம் யோசிச்சு பாருங்க. சொல்லுவாங்க பிதாத் அல்லாஹ்கே நாஃபி வல்லாஹி சமஜ்னா, நல்லதை கெட்டது அத்தனையும் உண்டாக்கி இது நல்லது இது கெட்டது என்று செய்யக்கூடியவன் அல்லாஹ் ஒருத்தன் தான். இது நல்லது கெட்டதுன்னு சொல்லக்கூடியது வேதம். இது நல்லது கெட்டது என்று சொல்லி உங்களை பாகுபாடு பார்த்து நடக்க வைப்பது நபிகளுடைய வழி. அப்ப நல்லதை உண்டாக்குறவன் அல்லாஹ் தான் என்பதுதான் ஈமான்ல உருப்படி. நீ நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அல்லாஹ் என்ன சொன்னான்னு பார்த்து அடிப்பது தான். அப்போ இதை விட்டு நான் ஈமான் கொண்டுங்க வாசம்னே மூமின்ன லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த மாதிரி இந்த கடை வச்சா தாங்க லாபம், இப்படிலாம் வைக்கக்கூடாதுங்க வந்துருச்சு மூட நம்பிக்கை. அது ஹலாலா ஹராமா, நீ எந்த கடையோ வச்சு போட்டு ஹராம் வச்சுட்டா கொண்டு போய் பாதாளத்தை தள்ளி விட்டுரும். அதில் வேறு பேசுவாங்க, கல்லாவில் உட்கார போகும்போது மேற்க திரும்பி உட்காருங்க, சில பேர் கிழக்க திரும்பி உட்காருங்க. ஏன்? அப்போ தான் லாபம் கிடைக்குமா? வந்துட்டு பாருங்க. இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு மத்தியிலே கூட இந்த பேர் வந்தது. ஒரு ஜவுளி கடைக்கு நான் போனேன், நம்மளுக்கு கடை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்படி போட்டிருந்தாரு, இப்போ இப்படி போட்டு என்னங்க கல்லாக மாற்றிட்டீங்க? இல்லை வர்றவங்களாம் வந்து கல்லாவை இப்படி போடு, என்னங்க உங்களுக்கு என்ன குறை வச்சேன் அல்ல, ஏன் நடந்துக்கிட்டாங்க? இருந்தாலும் அந்த மாதிரி நடக்கலைங்க, அவரது மாதிரி நடக்கலைங்க. அல்லாஹ் இஸ்லாம் மார்க்கத்திலே அல்லாஹ் யாராருக்கு ரிசுக்கு எங்கெங்கே எவ்வளோ வச்சிருக்கானோ நடந்தே தீரும். உங்களுக்கு நான் அடிக்கடி அதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். எனக்கு என் புள்ள வீட்டில் இன்றைக்கி ரிசுக்கு வச்சுருக்கான், எங்கே இருந்தால் இழுத்து கொண்டு வந்துட்டான். உடம்பு சரியில்லாத நிலைதான், உடம்பு ரொம்ப தடுமாற்றம் தான். இது ஒன்றும் பெருசு இல்லை. எனக்கு ரிசுக்கு பெறப்படும் போது சொன்னேன் வீட்டில், என்னங்க இந்த மாதிரி போகிறீங்க, இப்போ நான் அங்கேயே வந்து இருக்க போகிறேன், பிள்ளைய தவிர வேறு எங்கே எனக்கு அவ்வளோ இது முடியல, கஷ்டம் இல்லை சொன்னேன். இந்தா நான் அங்கே போனேன் திருமங்கலக்குடி, ஒன்று மவுத்தாக இருக்கு ரிசுக்காக இருக்கும்பே. இப்போல்லாம் அப்படிலாம் சொல்லாதீங்க. ஏன் சொன்னான்னா மாத்தா போடுன்னா ஈமானுக்கு மாற்றம். இன்னும் அதுதானே ரிசுக்கு வந்துருக்கு, என்னை இழுத்துட்டு வருது. அதே மாதிரி மவுத்து எப்போவோ என்னவோ நம்பிக்கை இருக்குது எனக்கு, அதனால தான் ரிசுக்காக இருக்கணும், இல்லாட்டி மவுத்தாக இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு ஈமான். இப்போ நான் கேட்குற ஒரு ஆயத்து கொஞ்சம் சிந்திங்க. யா ஐயுஹல்லதீன ஆமனு ஆமீனு பில்லா, அது என்னங்க? அது ஈமான் கொண்ட சீதேவிகளை அல்லாஹ் சொல்கிறான். ஈமான் கொண்டான், ஈமான் கொண்டனா என்ன அர்த்தம்? மூமினுக்கு அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளணும், ரசூலை கொண்டு ஈமான் கொள்ளணும், நல்லது கெட்டதெல்லாம் அல்லாஹ்வை கொண்டு தான் ஈமான் கொள்ளணும். இதெல்லாம் ஈமான். அப்படிப்பட்ட ஈமான்தாரிகளே அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொடுங்க. அது என்ன அர்த்தம்? சிந்திச்சோமா? யோசிச்சோமா? எல்லாம் யோசிச்சு பாருங்க. ஏன் இப்படி சொன்னால் அல்லாஹ் ஈமான் கொண்டதெல்லாம் சேர்ந்து வச்சு அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்றது, அப்புறம் மறுபடியும் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளுங்கன்னா என்ன அர்த்தம்? இஸ்திகாமா பில் ஈமான். ஈமானில் நப்சு உன்னை கெடுக்க வரும், சைத்தான் உன்னை கெடுக்க வருவான், நண்பர்கள் ரூபத்தில் கூட ஈமானை கெடுக்க வரும், உறவுகள் மூலமாக கூட ஈமானை கெடுக்க வரும். வேண்டாம் அம்மா அது அல்லாஹ் கூட ஈமான் கொடுங்கள். இது குர்ஆன் ஆயத்தினுடைய உச்சக்கட்டமான நிலையிலே நம்முடைய நிலை இருந்தால் என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் சரி
லா இலாஹ இல்லல்லாஹ், என் தேவையை பூர்த்தி செய்கிறது அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அல்லாஹ் தான். இதே ஈமான். விளங்கணும் கொஞ்சம். புள்ளியின் நிஸ்பத்தில் என் தேவையை பூர்த்தி செய்கிறது அல்லாஹ். உங்களுடைய தொடர்புல எனக்கு என் தேவையை பூர்த்தி செய்கிறவன் அல்லாஹ். விவசாயத்தின் மூலமாக என் தேவையை பூர்த்தி செய்கிறவன் அல்லாஹ். வெளிநாட்டின் மூலமாக தேவையை பூர்த்தி செய்பவன் அல்லாஹ். இது ஈமான். அப்ப என்ன அர்த்தம்? ஈமான் என்பது உலகம் என்பது என்ன? உலகம் என்பது ஆலமே அஸ்பாபு, காரண உலகம். அதனால ஏதாவது ஒரு காரணத்து மூலமாக கொடுப்பான். வெளிநாட்டில் கொடுப்பான், விவசாயத்தில் கொடுப்பான், பெட்டிகளில் கொடுப்பான், எல்லாத்துலையும் கொடுப்பான். காரண உலகம். ஆனால் கொடுப்பவன் அல்லாஹ். எங்கள் உஸ்தா சொல்லுவாங்க, யாவும் வருது, ரொம்ப அற்புதமாக இருக்கு அவங்க சொல்கிற சிந்தனைலாம். அப்பா பணமா பாக்கெட்டில் வச்சுக்க, உனக்கு வேணான்னு சொல்லலை, பேங்கில் போட்டுக்க, பாக்கெட்டில் வச்சுக்க. மனைவியா கக்கத்தில் வச்சுக்க, வேணான்னு சொல்லலை. பிள்ளையா மடியில் வச்சுக்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் உன் கல்பில் அல்லாஹ் வச்சுக்கம்பாங்க. நல்லா எவ்வளோ பெரிய கருத்துன்னு தெரியுங்களா? என் புள்ள மேலே மடியில் நான் வச்சுக்கிறேன், எனக்கு கொடுக்கறதுலாம் கேட்பாரு, வாங்கிக்கிறேன். ஆனால் கொடுக்க வைக்கிறது யார்? அல்லாஹ். அந்த ஈமான் வரணும் நமக்கு. இது மட்டும் வேகமாக வருது. இந்த மாதம் சபர் மாதம், பீட மாதம், அல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். அதில் நம்பிக்கை எப்படி வருதுன்னு பாருங்க. அப்போ நல்லதை சிலதைகளை அல்லாஹ் ஒரு தொடர்பு மூலமாக கொடுக்கறது அல்லாண்டு வர மாட்டேங்குது. நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ அல்லாவை கொண்டு ஈமான் கொள்வது என்பது என்ன அர்த்தம்? நீ நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டது உன்னை விட்டு நீங்களும் இருந்தாலும் சரி, ஒரு தேவை, எந்த தேவை இருந்தாலும் சரி, அது கொடுப்பவன், அதை அனுபவிக்க வைப்பவன் நீ தான். இன்னொரு வியாக்கியான ஒரு தஃசீரில் எழுதுவாங்க, அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். லா இலாஹுக்கு விளக்கம் சொல்ல போகும்போது, லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு விளக்கம் போது சொல்லுவாங்க, லா இலாஹ நல்லா விளங்குப்பா. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். அதான ஈமானு. அதை நீ விளங்கி கொண்டே இருந்த அர்த்தம். அம்ரு ஹாலிர் இலக்கணப்படி உலமாக்களுக்கு தெரியும். ஃபஅலம் அப்படின்னா இதை நீ விளங்கு. எப்போ பேசினாலும் விளங்கு, வெளியே நடந்து போனாலும் விளங்கு, சாப்பிட்டாலும் விளங்கு. லா இலாஹ விளங்கிக்கிட்டே இரு. லா இலாஹ விளங்கிட்டேன். நம்ம அந்த லா இலாஹ கலிமாவையே தூக்கி போட்டோமே, அதை பற்றி யாரும் பேசுறதில்லை, கேட்கல. ஆனால் அதை பற்றி பேசி அதை பற்றி உறுதியாக இருந்த சில நாடுகள், இஸ்லாமியர்கள் கண்ணு முன்னாடி தெரிந்து வெற்றி அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பார்க்குறோம், உலகத்தையே சட்டாம்பிள்ளை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்காவே அலற வச்சுக்கிட்டு இருக்குது ஈரான். என்ன அர்த்தம்? யாராச்சும் விளங்கணுமா? அவங்ககிட்ட என்ன இருக்கு? அவங்கள்ட்ட என்ன இருக்கு? ஏதோ ஒரு நாட்டுக்காரன் வந்து கொமேனி இருக்கிற காலத்தில் பேட்டி காண்டிருக்கான். இவ்வளவு உறுதியாக இருக்கீங்களே, இன்னைக்கு உலகத்திலேயே குர்ஆனை அப்படியே முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி, அது வேற, குர்ஆனை அப்படியே பின்பற்றக்கூடியவர்கள் அந்த ஈரானியர்கள். எப்படிப்பா அப்படின்னு அதுக்கு உதாரணத்துக்கு அவர் சொல்கிறாரு, படை போர்க்களத்தில் அந்த படை நிற்க வைக்கிற அந்த சூழ்நிலை கூட அல்லாஹ் சொன்ன ஆயத்தின் மூலமாகத்தான் நான் செய்தேன். அது படைக்களமாக இருந்தாலும் சரி, போர்க்களமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் என்ன சொன்னான்? இதெல்லாம் அல்லாஹ் என்ன சொன்னான்? படையில் போய் நிற்கிறதுக்கு, படையில் போய் நிற்கிறதுக்கு அல்லாஹ் நாம பார்ப்போம். ஆராய்ச்சி பண்ணுறாரு குர்ஆனை. ஆராய்ச்சிக்கேண்டி அவங்க வச்சாங்க, விளங்கினாங்க, ஆராய்ச்சி பண்ணுறாரு. நமக்கு எதுக்கு வச்சுருக்காங்கிறது அல்லாஹ் ரசூலுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். என்ன ஆராய்ச்சி பண்ணுறாரு?
வஸ்ஸாஃபாத்தி ஸஃபா ஃபஸ்ஸாஜிராத்தி ஸஜ்ரா. குர்ஆனில் சஃபை அழகாக தொழுகையில் நிற்கக்கூடியவர்கள் மீது சத்தியமாக அல்லாஹ் சொல்கிறான். சத்தியம் விட்டு சொன்னால் சாதாரண ஒரு பொருளை சொல்ல மாட்டான். உயர்வான ஒன்றத்தை அல்லாஹ் சத்தியம் விடுவான். வஸ்ஸாஃபாத்தி ஸஃபா, தொழுகையிலே அழகாக சஃபு நிற்கக்கூடியவருடைய மீது சத்தியமாக. ஃபஸ்ஸாஜிராத்தி ஸஜ்ரா, அழகா நில்லுப்பா, ஒழுங்கா நில்லுப்பா, சவ்வு சுபூவக்கும் ரஹ்மக்கும் உள்ளா, சஃபுகள் இன்னைக்கு சொல்கிறாங்கல்ல, அவங்கள் மீது சத்தியமாக. அப்போ சஃபு நீக்கிறவங்களும் உயர்வு, சஃபை சரியாக நீங்கன்னு சொல்கிறவங்களும் உயர்வு. இது நாங்கள் சிந்தித்து பார்த்தோம். என் போர்க்களத்தில் படை வீரர்கள் சிப்பாய்களுக்கு இப்படி தான் நெல்லுங்க. எந்த ஆயத்திலிருந்து எடுத்திருக்காரு பார்த்தீங்களா? இதே போன்று பல ஆயத்துகள். ஈரானியர்கள் இன்றைக்கு வரையும் முழுமையாக அல்லாஹ்வை அப்படியே நம்பி இருக்கின் காரணமாக உலக நாடுகளை பூரா தூக்கி எறிஞ்சிருச்சு. என்னன்னா பேசுனாங்க தெரியுமா? கொஞ்ச நாள் தான் ஊதி விட்டுருவோம், கொஞ்ச நாள் தான் இல்லாமல் ஆக்கிடுவோம், என்னென்னமோ சொன்னான். அதே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கான். பாலஸ்தீன் மக்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கான். ஈமான், நீ என்ன செஞ்சாலும் சரி, அல்லாஹ் நாட்டம் அப்படியா இருந்தாலும் அதை நாங்கள் கபூல் செய்கிறோம். தயாரானாங்க. அல்லாஹ் நாட்டம் அப்படி இருந்தால் கபூல் செய்கிறோம். அதுக்காண்டி உனக்கு படிக்கணும் இல்லை. ஏன்? லா இலாஹ இல்லல்லாஹ், நாங்கள் பணிவது, நாங்கள் வணங்குவது, நாங்கள் ஒன்றை ஏற்றுக்கொள்வது அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்று அந்த உயர்வான ஈமான் இருந்ததன் காரணமாக உலகம் பூரா அச்சப்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ஆகிக்கிட்டே இருக்கான். சரி, உங்கள் இளைஞர்களுடைய வழியிலே வர்றேன். இப்போ சமீபத்தில் உலகக்கோப்பை நடந்துச்சு. உலகக்கோப்பை, அந்த உலகக்கோப்பையில் இருந்தாங்கல்ல ஒரு நாடு, அதில் கோல் போட்டது யார்? ஒரு முஸ்லீம். ஒரு முஸ்லீம் கோல் போட்டு உலக கோப்பை. அதையே கொஞ்சம் பேசுங்க. அதையே அவர்கிட்ட எத்தனை பேட்டி காண்றாங்க தெரியுமா? விளையாட்டு மைதானத்திலே குதூகலம் கொண்டாடக்கூடிய ஒரு நேரம், எல்லாம் அசிங்கமாக ஆடி பாடி இருக்கக்கூடிய ஒரு நேரம், மகிழ்ச்சி, தாங்க முடியாத மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற நேரம், எவ்வளவு பெரிய உயர்ந்த நேரம். ஏன் இருக்கணும்? அப்படிதான் இருக்கும். அவன் குறிப்பிட்ட அந்த டைம்லாம் முடிஞ்சு எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து 6 நிமிஷம், அது கடைசி நேரம். எப்படி இருக்க? கோல் போட்டா வெற்றி அடைஞ்சிட்டா. இவர் மட்டும் என்ன செஞ்சார் தெரியுங்களா? அந்த முஸ்லீம் ஜமால் உடனே அந்த மைதானத்தில் இறங்கும் போதே 2 கையையும் தூக்கி முட்டி போட்டு அல்லாஹ்ட்ட கேட்குறாரு. அதே போன்று வெற்றி அடைஞ்ச பின்பதாக கொண்டாடக்கூடிய அந்த சூழ்நிலையில் சஜதா செய்தார். எல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் கொஞ்சம் வேகமாக பேசி சொல்கிறேன், அவ்வளவுதான். பார்த்தீங்களா? நான் பார்க்காம நான் சொல்கிறேன்னா சஜதா செஞ்சார். ஏன்? அவருடைய ஈமான் அந்த அளவுக்கு உறுதியாக இருந்தது. பேட்டி காண்றாரு, பல நாட்டு மக்களும் பேட்டி காண்றாங்க. அதை உறுதியில் ஒரு பேட்டி வந்துச்சு. எங்கள் அப்பா மொரோக்கோவில் உள்ள அவர் அந்த நாட்டில் உள்ள ஒரு மொரோக்காவில் ஏழையாக பிறந்தவர். அவங்க அத்தா தெருவில் போகக்கூடிய இந்த பிளாஸ்டிக் டப்பா, இரும்பு ஜாமானை எடுத்து வியாபாரம் பண்ணுவார். எவ்வளோ கஷ்டமாக இருந்திருப்பாங்க. இன்றைக்கி அல்லாஹ் கொடுக்க நினச்சிட்டால் இந்த ஈமானை வைத்து கொடுப்பான் என்பதற்காக சொல்லுகிறேன். இன்னைக்கு அவர் ஓட்டுக்கு ஷூ எத்தனை லட்சம், அவர் ஓட்டுக்கு டிஷர்ட்டு எத்தனை லட்சம். இவ்வளவுக்கு என்ன வயசு? என்ன வெளிநாட்டில் போய் 40-50 வருஷமாக உழைச்சாரா? அல்லாஹ் கொடுக்க நினச்சிட்டா ஒரு ஈமானை பார்த்து அப்படியே கொண்டு வந்து சேர்ப்பான். அதுதான் ஈமானை பற்றி பேசும்போது சொல்கிறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், என் தேவையை பூர்த்தி செய்கிறவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு என்ன தேவைங்கிறது உங்களுக்கு தெரியாது.
எனக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியுமா? யாருக்கு தெரியும்? நான் வாய் விட்டு சொன்னா அந்த தேவையை அறிந்தவன் அல்லாஹ். எனக்கு என்ன தேவை என்று அந்த தேவையை அறிந்ததோடு உன்னை விட்டுவிடவில்லை. ரப்பில் ஆலமீன் தேவையை உண்டாக்குறான், தேவையை உண்டாக்குறான், உண்டாக்கி மட்டும் விட்டுவிடவில்லை, அதை கொண்டு வந்து சேர்க்கிறான். சேர்க்கிறது மட்டுமல்ல, அந்த இறைவன் உன்னை அனுபவிக்கவும் வைக்கிறான். இத்தனை விளக்கம் வந்தால்தான் நாம் தௌஹீதிலே நிலைத்து நிற்கிறோம் என்று அர்த்தம். லா இலாஹ இல்லல்லாஹ் தௌஹீது கலிமா அல்லவா? எனக்கு என்ன தேவையோ அறிந்தவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. என்ன வேணுங்கத்தா வேண்டும் கேட்கலாம், அவ்வளவுதான். எனக்கு என்ன தேவையோ அறிந்தவன் அல்லாஹ். அந்த அறிந்த பின்புதான் அந்த தேவை எனக்கு உண்டாகிடுச்சு. எங்கே வச்சிருக்கேன், எப்போ வச்சுருக்கேன், அதை அறிஞ்சவன் அல்லாஹ். அதை கொண்டு வந்து சேர்ப்பவன் அல்லாஹ். சேர்த்தா மட்டும் பத்தாது, அனுபவிக்க வைக்கணும். அத்தனை ஈமான் உள்ளதுதான் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்வது என்பது. கண்ணியமிக்கவர்களே, தயவு செய்து மாதங்களை கொண்டோ நாட்களை கொண்டோ அத்தாமவை கொண்டோ மூதாதைகளை கொண்டோ தயவு செய்து நீங்கள் கடைபிடித்தால் ஈமான் உங்களுக்கு பலகீனமாயிடும். அந்த நோய் பெரிய நோய், இப்போ தெரியாது, நாளை மறுமையில் தெரியும், நாளை மறுமையில் தெரியும். இந்த மூட நம்பிக்கையில் வைத்ததுக்கெல்லாம் என்னப்பா, நான் நல்லா 4 பேர் தர்மம் செஞ்சினேன், நல்லா 4 பேருக்கு நான் ஒரு உதவி செஞ்சினேன், நான் பல தொழிலெலாம் செஞ்சினேன், நான் வணங்கினேன், எல்லாம் செஞ்சேன். ஒரே ஒரு மூட நம்பிக்கையை வச்சுட்டுல, இறைவன் மீது நம்பிக்கை வைக்கல, அழிஞ்சு போச்சு. கண்ணியமிக்கவர்களே, நாம் எல்லாம் உண்மையான மூமின்களாக இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இருப்போம், அல்லாஹ் நம்மளை இருக்க வைக்கணும். ஆனால் தயவு செய்து குர்ஆனை சிந்தியுங்கள். கொஞ்சம் நேரம் வீட்டில் உட்காந்து பேசுங்க. அல்லாஹ் சொல்கிறான் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆயத்து அப்படி அன்புக்கும் அஃபலாத்தும் உங்களில் என்னை சிந்திக்க வேண்டாமா? மூளைக்கு எத்தனை நரம்பு, கண்ணுக்கு எத்தனை நரம்பு, காதுக்கு எத்தனை நரம்பு, என் கையிலே ஆடக்கூடிய கைக்கு எத்தனை நரம்பு, நாக்கிலே எத்தனை நரம்பு, தடுமாற்றம் இருக்கின்றதா? உண்டாக்கியவன் யார்? செயல்பட வைக்கிறவன் யார்? வானத்தை பார், ஒரு இடத்துல கேட்கிறான், வானத்தை பார், எத்தனை கோள்கள், எத்தனை விதமான கோள்கள், எத்தனை விதமான நட்சத்திரங்கள் சூரியனை விட பெருசாக இருக்கு, சந்திரனை விட பெருசாக இருக்கு. எப்படி இருக்கு? இதெல்லாம் இயக்கி கொண்டு இருக்கக்கூடியவன் யார்? அத்தகைய ரப்பில் ஆலமீனை முழுமையாக நம்புங்கள். தயவு செய்து மூட நம்பிக்கையை எதையுமே ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் உங்கள் ஈமானை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மூட நம்பிக்கையில் ஜாலிக்காகவோ அப்போ சொன்னாங்க இவங்க சொன்னாக்கான்னு செஞ்சால் நம்ம ஈமான் விலக்கமாக போயிடும், ஈமான் அழிஞ்சு போயிடும். அல்லாஹ் நம்மளிடம் காப்பாற்றுவானாக. அல்லாஹ் நம்ம இதற்கு முழுமையான ஒரு ஈமானை அல்லாஹ் தந்துடுவானாக. அல்லாஹ் நமக்கு முழுமையான ஈமானை இஸ்திகாமா வைத்து கடைசி வரலையும் வாழ வைப்பானாக. அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நல்லது புரிவானாக என்ற துஆவோடு முடிக்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியமிக்கவர்களே, இன்ஷா அல்லாஹ் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மதார் மதரசத்துல் நிஸ்வான் மதரசா சார்பாக பெண்கள் பயான் நிகழ்ச்சி குறிச்சிமலை ஜாமியா மஸ்ஜிதிலே வைத்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பெண்கள் அனைவரும் இன்ஷா அல்லாஹ் தவறாமல் கலந்து பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஃபஜ்ர் தொழுகை முதல் 7ஆம்